எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 60வது ஸ்தோத்திரம். 60வது ஸ்தோத்திரம் என்னன்னா, பகவான் பகஹானந்தி, பகவான் பகஹானந்தி, பகவான் பகஹானந்தி, வனமாலி ஹலாயுதக, ஆதித்யோ ஜோதிராதித்ய, சஜிஷ்ணுர் கதிசத்தகம, சஜிஷ்ணுர் கதிசத்தம. சஜிஷ்ணுர்ன்றது சகி ப்ளஸ் விஷ்ணுர்னு வரணும். அது ஆக்சுவலாக அது ஒன்றா சேர்ந்ததுனால சஜிஷ்ணு. அது சகினா பொறுத்து கொள்ளக்கூடியவர், சகிச்சுக்கிறது. அதான் அது சொல்றது. அது இப்போ பகவான் பகஹானந்தி, வனமாலி ஹலாயுதக, ஆதித்யோ ஜோதிராதித்ய, சஜிஷ்ணுர் கதிசத்தம. எப்படி சொல்லணும்னா, பகவான் பகஹானந்தி, வனமாலி ஹலாயுதக, ஆதித்யோ ஜோதிராதித்ய, சஜிஷ்ணுர் கதிசத்தம. அப்படி சொல்லணும். சொல்லும் போதே அந்த 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 ராகம் வரணும். அந்த ஸ்லாங்கில் சொன்னாதான் அவங்களால கோஷ்டியோட பாட முடியும், இல்லாட்ட பாட முடியாது. பகவான் பகஹானந்தி, வனமாலி ஹலாயுதக, ஆதித்யோ ஜோதிராதித்ய, சஜிஷ்ணுர் கதிசத்தம. அப்படி சொல்லணும். இதை சொல்லும் போதே இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பகவான்றது பற்றற்ற, பொதுவாக பகவான்றதுக்கு வந்து பற்று அற்றவன் அர்த்தம். அதான் பகவான்றது வந்து பற்றற்றவன்றது. நம்ம அனைவருக்கும் இறைவன், பற்றற்றவன். பகவான் பகஹா பகஹா பகஹானந்தின்னு இருக்கும். அதுல பகஹா நந்தின்னு நம்ம எடுத்துக்கணும். பகஹான்றது ஒரு நாமம், நந்தின்றது ஒரு நாமம். பகஹான்றது வந்து பகஹா நல்ல குணங்கள் தான், நற்பணங்களை உடையவன், அவ்வளவுதான். பகஹான்னா பலவிதமான செல்வங்களை விட, ஹான்னா தன்னுள்ள வச்சிருக்குது, ஹான்னா தனக்குள்ள வச்சிருக்கிறது. அதான் தனக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு பேர் ஹான்னு பேர். விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்குது. பகஹானந்தி, பலவிதமான, பகன்றது வந்து செல்வம், பலவிதமான செல்வங்கள். பகன்றது வந்து பலவிதமான செல்வங்கள். பகஹான்னா தன்னுள்ளே பலவிதமான செல்வங்களை வைத்திருப்பவன் அப்படின்றத அர்த்தம். அடுத்தது நந்தி, ந பிளஸ் அந்தின்னு ஒரு அர்த்தம். நந்தகோபுரன் குமரன் வந்து அது ஒண்ணு. நந்தின்றது நந்தகோபுரனுடைய குமரன். அதை வந்து ஆதிசங்கரர் சொல்றார். பராசரப்பட்டவர் என்னன்னா, ந பிளஸ் அந்தின்ற, ந பிளஸ் அந்தின்றது நன்னா இல்லை, அந்தின்னா முடிவு, அந்திம காலன்ற. அதான் அந்தின்னா முடிவு, முடிவில்லாதவன். ந அந்தின்னா முடிவில்லாதவன் அப்படின்னு சொல்றார் அவர். வனமாலி. அடுத்தது வனமாலின்றது வந்து வனமாலின்றது துளசி மாலை. ஞாபகம் வச்சுங்க. வனத்துல விளையிறதுனால துளசிக்கு வந்து வனமாலின்னு பேரு. துளசிக்கு வந்து வனமாலின்னு பேரு. மாலையா துளசிட்டா வனமாலை. வனத்துல விளையிறதுனால துளசி மாலைக்கு வந்து வனமாலைன்னு பேரு. வனமாலின்றது துளசி மாலையை அணிந்துள்ளவன் அப்படின்றது தான். ஹலாயுதகா, ஹலாயுதனா ஹலம்னா கலப்பை. ஹலம்ன்றது வந்து கலப்பை. சான்ஸ்கிரிட்ல ஹலம்னா கலப்பை தெரிஞ்சுங்க. ஹலம்னா கலப்பை. இது தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஹலம்லாம் வந்து ரொம்ப சான்ஸ்கிரிட் ஓரளவு படிச்சவங்களுக்கு கூட கலப்பையெல்லாம் அவங்க படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சான்ஸ்கிரிட்ல ஏதோ வார்த்தைகளை படிக்கலாம், அவங்க ஹலம்ன்றதெல்லாம் தெரியாது. ஹலம்னா கலப்பை. எனக்கு மட்டும் தெரியுன்றது இல்லை, எனக்கு இது மற்ற மீனிங் நான் புரிஞ்சுன்றதுனால அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு சான்ஸ்கிரிட்ல ஒன்றும் தெரியாது. ஹலாயுதம்னா, ஹலம்னா கலப்பை, ஆயுதம்னா ஆயுதம். கலப்பையை ஆயுதமாக கொண்டவர் பலராமர் அவதாரம் இல்லையா? பலராமர் வந்து கலப்பு, பலராமரோட ஆயுதம் கலப்பை தான். ஆதித்யன்றது ஆதி பிளஸ் இத்திய. ஆதின்றது அதிதியோட பேரு, ஆதின்னு. அதிதின்றது காசியப்பரோட ஒய்ஃபு. அதிதியோட பேரு அது ஆதின்னு பேரு. இத்தியன்னா பிறந்தது. இத்தியன்னா அவர்களோட வாரிசுன்னு வச்சுக்கலாம். அது பிள்ளைகள் தான். இத்தியன்னா அவர்களுக்கு பிறந்தது. அதாவது ஆதி இத்திய, அதிதிக்கு பிறந்தவர். அதிதி காசியப்பரின் புத்திரனாக அவதரித்தவர் வாமன அவதாரம். அதுதான் இந்திரனுக்கு தம்பின்னு ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் பாருங்க, அதான் வாமன அவதாரம். அதான் ஆதித்யம். ஆதித்யன்றது சூரியன், அது வேற. அது வரும், அடுத்ததுல வரும் சூரியன்றது. இந்த இடத்துல ஆதித்யன்றதுக்கு வாமன அவதாரம் எடுத்து
அதிதிக்கும் காசியபருக்கும் பிள்ளையா பிறந்தவர்னு அர்த்தம். ஜோதிராதித்ய, இந்த ஜோதின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜோதின்றதுக்கு பேர் ஆக்சுவலாக அதனோட மீனிங் வந்து குளுமை. நீங்கள் சொல்லி பாருங்க, வெப்பமாக எரியுத அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜோதியா எரியுதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஜோதின்றது உங்கள் கண்ணுக்கும் மனசுக்கும் ஏற்புடையதாக இருக்கிறத மட்டும்தான் ஜோதின்னு. அப்படியே புதன்னு பெருசாக எரியறத வந்து உங்களுக்கு வந்து அந்த அதனோட சூடு உங்கள் உடம்புல பட்டதுன்னா அது எரியுது பண்ணுவீங்க, இல்லைன்னா சுடுதுன்னுவீங்க, எரியுதுன்னுவீங்க. அப்பதான் சொல்லுவீங்க ஜோதியா இருக்கு, ஜோதியா எரியுதுன்னு சொல்லவே மாட்டீங்க, கோந்து விட்டு எரியுதுன்னு. எரியற நெருப்போட அந்த அதனோட தாக்கம் உங்களை இம்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அதான் எரியற நெருப்போட தாக்கம் உங்களை இம்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்க வந்து ஜோதின்னு சொல்ல மாட்டீங்க. அது நெருப்புன்னுவீங்க, எரியுதுன்னுவீங்க, கோந்து விட்டு எரியுதுன்னுவீங்க, பரவுதுன்னுவீங்க, சூறையா எரியுதுன்னுவீங்க, அதெல்லாம் தான் சொல்லுவோம். நின்று எரியுதுன்னுவோம் அப்படி அதெல்லாம். ஆனா ஜோதின்றது என்னன்னா உங்களை ஒன்றும் தொடர்பாக உங்க கண்ணுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிரம்யமா இருக்கணும், உங்க கண்ணால பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் அந்த எரியறது. திருவண்ணாமலை ஜோதி வந்து அப்படிதான் எரியும், ஒரே இதுதான் இதுவாக தான் எரியும். ஆனா கூட உங்களுக்கு நீங்க எங்க தூரத்துல இருந்து பாக்குறீங்க இல்லையா, பார்க்கும்போது உங்க கண்ணுக்கு உங்களுக்கும் ஒரு கெடுதல் கிடையாது. அது நீங்க இறைவனை காண்றீங்க. உங்க மைண்ட் வந்து அந்த தீயில வந்து இறைவனை காண்றதா உங்க மைண்ட் அதில் லைச்சு போகுது. அதனால திருவண்ணாமலை வந்து ஜோதியை நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஐயப்பன் மலையிலையும் ஜோதி தரிசனத்துக்கு போவாங்க. அது மாதிரி ஜோதின்றதுக்கு பேர் குளுமை, ஞாபகம் வச்சுங்க. ஜோதின்னா குளுமை. ஜோதிராதித்ய, அடுத்தது ஜோதிராதித்யன்றது, ஜோதின்றது குளுமை, ஆதித்யன்னா சூரியன். இந்த இடத்துல இது அடுத்ததுல வந்து முதல்ல வந்து ஆதித்ய வந்து அதிதி காசியோட பிள்ளைன்னு வந்தது. இங்க வர ஆதித்ய வந்து ஜோதிராதித்யன்றது வந்து சூரியனை குறிக்கிறது. இங்க வர ஆதித்ய ஜோதி ஆதித்யன்னா இங்க சூரியன். இப்ப ஜோதின்றது குளுமையை தரக்கூடிய சந்திரன். ஜோதின்றது குளுமையை தரக்கூடிய சந்திரன். ஆதித்யன்றது சூரியன். சூரியனை போல வெப்பமாகவும் சந்திரனை போல குளுமையும் கொடுப்பவர். ரெண்டும் திகழ்வர். அசுரர்களுக்கு சூரியனை போல வெப்பமா தோணுவார். இந்த தேவர்களுக்கு அடியார்களுக்கு வந்து குளுமையா கண்டப்படுவார். அதுதான் இது ஜோதி ஆதித்யன்றது. சகிஷ்ணுர்னு வரும். அது சகின்னா சகிச்சுக்கிறதா தான். சகி பிளஸ் விஷ்ணுர்னு எடுத்துக்கணும். அதை சகி விஷ்ணுர்னா சகிச்சு கொள்ளும் தன்மையோட விஷ்ணு, மகாவிஷ்ணுன்னு அர்த்தம். பக்தர்களின் தவறை பொறுத்து கொள்பவர் அப்படிங்கிறத அர்த்தம் அந்த இடத்துல சகிஷ்ணு. அடுத்தது கதிசத்தமக. கதிசத்தமகன்னா கதினா மோட்சகதி. சத்தமகன்றது வந்து சத்தமன்றது வந்து சித்தின்றதோட எக்ஸ்பான்ஷன் தான். அது சித்தமகன்றது சத்தமகன் வருதுங்க. மோட்சகதிக்கு சித்திக்க செய்பவர், மோட்சகதியை ஜீவாத்மாக்களுக்கு கிடைக்க செய்பவர்னு ஒரு அர்த்தம் அந்த இடத்துல. ஆக இன்னைக்கு வந்து இந்த 60வது ஸ்தோத்திரத்துல எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? நேற்றுக்கு 562 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு 563 இருந்து 571 வரைக்கும் பார்த்துருக்கோம். 563 இருந்துன்னா 8 ஸ்லோகம் ஆகுதா, 9 ஸ்லோகம் ஆகுதா? 1 2 3 4 5 6 7 8 9 திருநாமம். இன்னைக்கு 9 திருநாமம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 60வது ஸ்தோத்திரத்துல 9 திருநாமம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 571 திருநாமம் பார்த்துட்டோம். அதுல பாத்தீங்கன்னா 563 பகவான், 564 பகஹா, 565 நந்தி, 566 வனமாலி, 567 ஹலாயுதக, 568 ஆதித்ய, 569 ஜோதி ஆதித்ய, 570 சகிஷ்ணூர், 571 கதிசத்தமக. 9 திருநாமம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 571 திருநாமம் 60 ஸ்தோத்திரங்கள்ல பார்த்துருக்கோம். தேங்க்யூ.